அனைவருக்கும் வணக்கம். இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி முடிவதற்கு இன்னும் சரியாக 6 மாதங்களே உள்ள நிலையில், இந்த கரூர் துயரம் நிகழ்வுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக மீது மக்களுக்கு இருந்தது ஒரு எதிர்ப்பு உணர்வு, வெறுப்பு உணர்வு அப்படின்ற அளவுல இருந்தது. அந்த கரூர் துயரத்துக்கு பிறகு எதிர்ப்பு அலை, வெறுப்பு அலை அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வருது அப்படிங்கிறது தான் பல்வேறு கள நிலவரங்கள், சர்வேக்கள் இதெல்லாமே சொல்லுதாக நம்ம செய்திகள் மூலமா கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான தகவல்கள் திமுக தலைமைக்கும் போயிருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். பயங்கரமான டேமேஜ். குறிப்பாக கரூர் மாவட்டத்துல 4 தொகுதிகள்னா 4 தொகுதியிலுமே திமுக வாஷ் அவுட் ஆகும், படுதோல்வி அடையும். அந்த அளவுக்கு கரூர் மக்கள் திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு வரோம். இந்த சூழல்ல இப்ப இவ்வளவு பெரிய டேமேஜ சரி பண்ணணும் அப்படின்னா டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஆகணும் இல்லையா? அப்படியான டேமேஜ் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட்களையும் திமுக எடுக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்த செய்தி, இப்ப தீபாவளியை முன்னிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் கரூரில் 88,000 குடும்பங்களுக்கு, அது ஒரு தொகுதிக்கா அல்லது ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்துக்கா அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரியல, 88,000 குடும்பங்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொகுப்பு அவங்க வழங்கியிருக்காங்க. அதுல ஸ்வீட்டு, காரம், பொரி, அதுக்கப்புறம் ஒரு சில்வர் அண்டா, இது மாதிரியான பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாங்க. அது ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க, இல்லப்பா கிரைண்டர் வரைக்கும் கூட போயிருக்குது, நல்ல கம்பெனி கிரைண்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா இது வந்து அபிஷியலா வந்த செய்தி. இந்த சில்வர் அண்டா, அதுல ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம். அதுல பொரி இருக்கலாம். பொரிய தோண்டி பார்த்தா உள்ள பொட்டுக்கடலை தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. உள்ள நோண்டி பார்த்தா வேற சில ஸ்வீட் சர்ப்ரைஸ் கூட இருக்கலாம். அப்படியாக பரிசுகள் இப்ப குடும்பம் குடும்பமாக வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத நம்ம செய்திகள் மூலமா கேள்விப்படுறோம். இதையடுத்து அறப்போர் இயக்கம் அவங்களுடைய பக்கத்துல ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்துல டிரான்ஸ்பார்மர் ஊழல்ல மட்டுமே 397 கோடியை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அப்படியாக நம்முடைய பணம் ஏதோ ஒரு வகையில கரூர் மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்றாங்கன்னா, தொகுதிக்கு 1,00,000 ஓட்டு குறி வச்சு, கரூர் மாவட்டத்துல தொகுதிக்கு 1,00,000 ஓட்டு குறி வச்சு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் செலவு பண்ண தயாராக இருக்கிறார்கள். அது ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணா மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றதுனால இப்ப இருந்தே அடுத்த 4-5 மாசத்துக்கு அப்பப்ப அப்படிங்கிற மாதிரி போய் சேர வேண்டியதெல்லாம் பரிசு பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமா எனக்கு சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நான் ஒரு திமுக பிரமுகர்கிட்ட ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அவங்களுடைய இடத்துல அவங்க நிப்பாங்க. நம்முடைய கருத்துல நம்ம நிப்போம். ஆனா நட்பு ரீதியா உரையாடுவாங்க. அப்படி பேசும்போது அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், "அண்ணா, திமுகவுக்கு இந்த வாட்டி வந்து நீங்க பெருசா நம்பிட்டு இருந்ததே பெண்கள் ஓட்டு தான். இந்த ரூ. 1000 திட்டம், அதுக்கப்புறம் விடியல் பயணம் அப்படின்லாம் நீங்க சில திட்டங்கள கொண்டு வந்து பெண்கள் ஓட்டு வந்து கணிசமா வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அது உண்மைதான். ஜனவரி வரைக்கும் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப கடைசி 7, 8 மாசத்துல அப்படியே மாறி போச்சுன்னா, பெண்கள் ஓட்டு நெறைய விஜய்க்கு போகுது. அதனால திமுகவுக்கு பயங்கர டேமேஜ் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சொல்றீங்க? இல்ல நான் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் வரைக்கும் கூட பயங்கரமா பெண்கள்லாம் அவ்வளவு தூரம் இந்த விஷயத்த பேசுறாங்க. திமுக மீது கடும் கோவத்துல இருக்கிறாங்கன்னா, படிக்காதவங்க கூட அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்படியா? ஆ. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன இதே டயலாக்க மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற பெண்கள்லாம்? திமுக ரொம்ப மோசம். ஸ்டாலின் சரியில்ல. என்னப்பா கரூர்ல வந்து விஜய்க்கு அநீதி நடந்துச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களா? சரி. ஒரு 4 500 நோட்டு. ரூ. 2000 இப்படி புடிச்சுக்கிட்டு, இப்படி அவங்க முன்னாடி ஆட்டிக்கிட்டே மறுபடியும் இப்ப அந்த டயலாக் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது அவர் சொன்னது வந்து சர்காஸ்டிக்கா தான் சொன்னாரு. அதாவது இப்படி அசால்ட்டா டிஎம்கே அந்த டேமேஜ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்றத அவரு எதார்த்தத்த சொல்றாரு. திமிரு அவருடைய திமிர்ல இருந்து அவர் ஆணவத்துல சொல்லல. எதார்த்தம் இப்படிதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப நான் யோசிச்சேன். ஓ! அவ்வளவுதானா அப்போ? மக்கள், நம்முடைய பெண்கள் இவ்வளவுதான் அவங்க அதிகபட்சமா யோசிப்பாங்களா? அப்போ இது குடுத்தா அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்களா? என்னய்யா இது? அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் 5 வருஷம் ஆட்சி. 5 வருஷம் ஆட்சியில நான் ரூ. 10 சம்பாரிக்கிறேன். நான் ரூ. 10 சம்பாரிச்சு என்ன பண்றேன்? 5 வருஷம் முடியும்போது அந்த தேர்தல் நேரத்துல ரூ. 1 நான் செலவு பண்றேன். நான் சம்பாரிச்ச ரூ. 10ல ரூ. 1 செலவு பண்ணா போதும். மத்த எவனாலயும் அது அந்த ரூ. 1 கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ரூ. 1 இருக்கும் அது. அத செலவு பண்ணனா நீ மறுபடியும் எனக்கு தான் ஓட்டு போட போற. மறுபடியும் 5 வருஷம் வந்து நான் ரூ. 20 சம்பாரிச்சுப்பேன். ஆக மொத்தம் எனக்கு வந்து ரூ. 1 இன்வெஸ்ட்மென்ட் ரூ. 29 லாபம் போயா அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலையில தான் இவங்க இருக்காங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த வாட்டி திமுக என்ன கூட்டணி அமைஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரியும் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். சரிங்க, இருக்கட்டுங்க. இந்த சூழல்ல கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நேற்றோட 20 நாட்கள் ஆயிருச்சு. நேற்றைய நிலவரப்படி, நேற்று மதிய நிலவரப்படி 20 நாளைக்கு மேல ஆயிருச்சு. ஆனா வந்து விஜய் வந்து மொத நாளே அறிவிச்ச அந்த 20,00,000 நிவாரணத்த இன்னுமே வழங்கல. கேட்டா காரணம் டிவிகேல என்ன சொல்றாங்க, நாங்க நேர்ல போயிட்டு அந்த குடும்பங்களை சந்திச்சு விஜய் அவர்களுடைய கையால வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏற்கனவே வீடியோ கால்ல பேசிட்டாரு.
ஆனா நேர்ல போய் வழங்குறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்பு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் போறதுக்கு என்னங்க தடை அப்படின்னா, அவங்களுக்கு முறையான அனுமதி கிடைக்கல. அது போக அனுமதி சரிப்பா உங்களுக்கு எந்த தடையும் இல்லப்பா, போறதுன்னா போங்கப்பா அப்படின்ற மாரி வெளிய சொல்லப்பட்டாலும் கூட, எதார்த்தத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள் அங்க நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லி குடுக்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அல்லது ஒத்துக்கிட்டாங்கனாலும், அதுக்கப்புறம் காலையில ஒத்துக்கிட்டு சாயந்தரம் மறுபடியும் இல்லைங்க, வேணாங்க நாங்க தரதில்லைங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி எப்படி இத ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க திணறிட்டு இருக்காங்க. அந்த குறு நில மன்னர்கள் அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது பயங்கரமா தலைவிரித்து ஆடுவதால், அந்த குறு நிலமான கரூருக்குள் விஜய் அவர்கள் கால் எடுத்து வைப்பதற்கு அவ்வளோ மறைமுகமான தடங்கல்கள் உருவாக்கப்பட்டு வருது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் டிலே ஆயிட்டே போது. திமுகவுடைய ஆட்கள், திமுக சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ஆட்கள், இவங்கலாம் கூட என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "என்ன அப்ப நீ வந்து லேட் பண்ணிட்டே போற. தெரிஞ்சு போச்சு உன் பிளானு. என்னது இப்ப எப்படி மோடி வந்து அக்கவுண்ட்ல 15,00,000 போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாரோ, திமுகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஏமாத்துனாரோ, அந்த மாரி வந்து இதுவும் ஒரு ஜும்லா தான். 20,00,000 தரேன், 20,00,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு, அப்படியே தள்ளி தள்ளி போட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்றேன். தெரிஞ்சு போச்சு. இதுதான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், விஜய் வந்து அந்த 20,00,000 தராம இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விஜய் பணத்த குடுக்காம இருக்கிறதுனால தான் இப்ப வரைக்கும் அந்த 41 குடும்பமும் விஜய ப்ளேம் பண்ணாம இருக்கிறாங்க. விஜய திட்டாம இருக்கிறாங்க. ஏன்னா, திட்டிட்டோம்னா எங்க பணம் குடுக்காம போயிருவாரோ அப்படின்றதுக்காக. இதே பணம் கைக்கு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் விஜய பயங்கரமா அவங்க திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விஜய் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் விஜய் வந்து காசு குடுக்காம இழுத்தடிக்கிறாரு. அப்படின்ற மாரியான ஒரு இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. "என்னய்யா பண்ற? குடுயா காச. உன்ன யார்யா போ வேணாம்னு சொன்னா? போயா, போயா" அப்படிங்க வேண்டியது. இன்னொரு பக்கம் விசாரிச்சு பார்த்தா, இல்லைங்க அவர் அங்க போறதுக்கு அவ்வளோ தடைகள் இருக்குதுங்க அப்படின்னும் ஒரு செய்தி. இந்த சூழல்ல ரொம்ப நிதானமாக முடிவெடுத்து, தாவேகா தரப்புல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பலியானவர்களுடைய குடும்பங்கள் எல்லா குடும்பத்துக்கும் ஏற்கனவே ப்ராப்பரா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஒட்டுமொத்த அக்கவுண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி அவங்க கைக்கு போயிருச்சு. விஜய் அவர்களுடைய கைக்கு போயிருச்சு. அவங்க கரெக்ட்டான தருணத்துக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நேர்ல போறது தள்ளி போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குனு அக்கவுண்ட் மூலமாக எல்லாருடைய குடும்பத்துக்கும் 20,00,000 அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லா குடும்பத்துக்கும் போயிருச்சு. நேத்தே போயிருச்சு. இதை அடுத்து உடனடியாக அப்படியே விமர்சனம் தலைகீழா இப்படி மாறுது. ஓஹோ! இவரு பெரிய பண்ணையாரு. அக்கவுண்ட்ல காசு போட்டுருவாரு. ஏன் நேர்ல போய் குடுக்குறது? நேர்ல போய் இவரெல்லாம் குடுக்க மாட்டாருப்பா. இவரு வந்து இந்தா செத்து போயிட்டல்ல, இந்தா வச்சுக்க 20,00,000 அப்படின்னு சொல்லி அக்கவுண்ட்ல போட்டு விட்டு போயிருவாரு. அப்படின்னு உடனே அதே வாய் இப்படி மாத்தி பேச ஆரம்பிக்குது. அதாவது நீ குடுக்காம ஏமாத்திருவேன்னு சொன்னதும் இவங்க தான். இப்ப இப்படி சொல்றவங்களும் இவங்க தான். சரியா? சரி இதெல்லாம் அரசியல் இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில, ஓ 20,00,000 குடுத்துட்டாரா? அப்ப ஏன் இனிமே கரூர் போறாரு? அப்படின்ற மாரி கேள்விகள் வந்துட்டு இருந்த இடத்துல, விஜய் அவர்களுடைய அறிக்கை வெளிய வந்திருக்குது. அதாவது, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல முறையான அனுமதி மற்றும் வருவதற்கான சில தடங்கல்கள் இருக்கிறதுனால, இப்ப நான் உங்களுக்கு பணத்த அனுப்பிச்சுர்றேன். ஏன்னா உங்களுக்கு தேவைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். முதல்ல பணத்த நீங்க வாங்கிருங்க. நீங்க உங்களுடைய சூழல்கள பாருங்க. நான் அனுமதி வாங்கிட்டு கண்டிப்பா வரேன். நம்ம சந்திப்போம். அப்படின்ட்டு உடனடியாக ஒரு அறிக்கை விட்டு, இந்த வாய்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. தற்காலிகமா தான். அந்த வாய்க்கெல்லாம் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. திருப்பியும் பேசும். வேற ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்து பேசும். இப்படி இருக்குது. இப்படி இது ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருந்துச்சா? சரி ரைட்டு. அடுத்ததாக இன்னொரு விஷயத்த பாருங்க. ஒரு ஒரு ஐடிங்க. அதாவது டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூ டிக் வாங்குன ஒரு ஐடி. நெனச்சுக்கங்க. பார்த்தா, ஓ! இது தமிழக வெற்றிக் கழகத்துடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பக்கம். இந்த பக்கத்திலிருந்து இந்த ட்விட்டர் பக்கத்திலிருந்து தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அதிகாரப்பூர்வமான செய்திகள் வருது அப்படின்ற மாரி தான் இருக்கும் அத பார்க்கறதுக்கு. யாருமே அத அப்படிதான் நம்புவாங்க. அப்படி ஒரு பேஜ் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த பேஜ்ல விஜய் அவர்களுடைய 20,00,000 பணம் போன உடனே, 20,00,000 போட்டாச்சு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாரியான ஒரு படத்த போட்டு இப்படி ஒரு செய்திய போடுறாங்க. உடனே இந்த செய்திய திமுகவுடைய ஆதரவு ஆட்கள் எல்லாரும், "சரி எவ்வளவு கேவலமான சாடிஸ்ட்டா இருப்பான்யா இந்த ஆளு. எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை. என்ன நீ என்ன தீபாவளிக்கு நீ பரிசு குடுத்திருக்கிறியா? இல்ல போனஸ் குடுத்திருக்கிறியா? செத்து போனவங்களுக்கு குடுத்த நிவாரணம்யா. நீ குடுத்த 20,00,000த்துல போன உயிர் திரும்ப வந்துருமா? அத வேற பல்ல இளிச்சுக்கிட்டு பெருமையா போடுறீங்க. எவ்வளவு ஒரு அருவருப்பான கட்சி இது." அப்படின்லாம் உடன்பிறப்புகளே பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி திமுகல இருக்கக்கூடிய ஃபேக் ஐடிங்க தான் பேசுறாங்கன்னா, இல்ல நம்ம திமுக வக்கீல் சரவணன் அவரெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னங்க இது? வாட் நான்சென்ஸ் அவரு தான் முன்னாடி நாள் வந்து காசு குடுப்பீங்களா? குடுக்க மாட்டீங்களா? போவீங்களா? போமாட்டீங்களான்னு சொல்லி அவரு தான் காமெடியும் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இத இப்படி போட ஆரம்பிச்சாரு. என்னடா இது? டிவிகேல இருந்து இந்த மாரி ஏன் போடணும்? எந்த ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவன், சென்ஸ் இருக்கிறவன் கூட இந்த வேலைய பண்ண மாட்டானே! அப்படின்னும்போது டிவிகே உடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல இருந்து இப்படி ஒரு மட்டமான ஒரு செய்தியா போடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா, இங்க பாருங்க கூத்த. அது டிவிகே உடைய பக்கமே இல்ல. அது திமுகவுடைய பக்கம். திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட பேஜ்ங்க.
அந்த பேஜ்ல இருக்கிற அவன் வந்து மேல இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சரை மாத்திட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயோவை மாத்திட்டான். ப்ளூ டிக் வாங்கிட்டான் டிவிக்கே பேர் போட்டு. ஆனா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் போட்ட பழைய ட்வீட்டுகளை டெலீட் பண்ண மறந்துட்டான். அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்து ஒரு ட்வீட்டும் போடுறாங்க. பாருங்க. இது திமுகவுக்கு ஆதரவாக இதே பேஜ்ல போடப்பட்ட ட்வீட்டு. அப்ப இவன் இங்க பாருங்க. அதாவது திமுக ஒரு ஆட்டு மந்தை அல்ல. கையை காட்டிய பக்கம் ஓடி வரும் கூட்டம் அல்ல திமுக. இந்த பக்கம் போவோம் என்று கூறினால் தம்பிமார்கள் ஏன் போக வேண்டும், எதற்காக போக வேண்டும் என்று கேட்காமல் புறப்பட மாட்டார்கள். ஆமா, அதனாலதான் உதயநிதி பின்னாடி போய் வரிசையா நிக்கிறாங்க. அடுத்து இன்பநிதி பின்னாடி போயிட்டு சரி விடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜனநாயக உணர்வு பெற்றது திமுக. 2022ல போட்ட போஸ்ட். இன்னொரு போஸ்ட் பாருங்க. 2023ல போட்டது. டேய் நாங்க திமுகடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு போஸ்ட். அப்போ இது திமுக ஆதரவாக செயல்பட்ட ஒரு ஐடி. திமுக ஐடி விங்க்கு வேலை செஞ்ச ஒரு ஐடி. இந்த ஐடி தன்னுடைய அடையாளத்தை மொத்தமாக மாற்றிக்கொண்டு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்குது. இதுக்கு திமுகல இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஆட்கள்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு மோசம், எவ்வளவு கொடூரமான மனநிலை அப்படின்ட்டு. உங்கால தான் அது. உங்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். கொடூரமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? இப்ப நமக்கு புரியுது. இந்த வன்னி அரசு, வன்னிக்குட்டி நேத்து வந்து ஓவியாவுக்கு நீதி கேட்கறேன் அப்படின்னு வந்தாரா நடிகை ஓவியாவுக்கு? நான் கூட தெரியாம போட்டிருப்பாரு. ஃபேக் ஐடின்னு ஏதோ தெரியாம போட்டிருப்பாருன்ட்டு. இப்ப சந்தேகம் வருது. இல்ல. ஃபேக் ஐடின்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த ஐடியும் கூட ஃபேக் ஐடின்னு இவங்களுக்கு தெரியும். சரவணன் வக்கீலுக்கு தெரியும். ஆனாலும் போடுறாங்க அப்படின்னா தெரிஞ்சே தான் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பரப்புறாங்க அப்படிங்கிறது நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இந்த கரூர் துயரம் இந்த நிகழ்வுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், நடிகைகள் இப்படி சொன்னாங்க, விஜய் அப்படி திட்டினாங்க, இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் கார்டுகள் பரப்பப்பட்டு வந்தது. இதெல்லாமே இவங்க பண்ணிட்டு வர வேலை தான். அப்படி ஒரு மட்டமான ஃபேக் ஐடி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்ப இப்படி பண்றாங்கல்ல, இதே ஒரு காலத்துல இவங்க இதே ஃபேக் ஐடி அரசியல வேற மாதிரி எப்படி தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க? அதாவது பாத்தீங்கன்னா 2021, 22 காலகட்டம். அப்பெல்லாம் வந்து பெரியாரால் படித்தோம், கலைஞரால் படித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப பண்ண ஒரு கூத்து பாருங்க. ஒரு பெண் டாக்டர் கவி அந்த ஐடியில இருக்குது பாருங்க. கீழே அவங்களுடைய டீடைல்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. டாக்டர் கவி, மருத்துவர் கவி. 2 திமுக ஹார்ட்வேர் போட்டிருக்காங்க. டிஎம்கே ஐடி விங், மருத்துவ மாணவி, மதுரை மெடிக்கல் காலேஜ், குழந்தை நல சிறப்பு, தல ரசிகை, பெரியார், சங்கி நாய் செருப்பால் அடிப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கவி போட்ட ஒரு போஸ்ட். அவங்க வந்து ஒரு டாக்டரா படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு டாக்டராக போறாங்க அப்படின்ட்டு. இப்ப பெரியாரால் கருணாநிதி அவர்களால் மருத்துவராக மாறிய டாக்டர் கவி, தோழி கவியை பார்த்துட்டீங்களா? அடுத்து தோழர் கவின், அவரும் கருப்பு சிவப்பு கொடியை வந்து தன்னுடைய பேர் பக்கத்தில் வைத்திருக்கிறார். அவர் பாருங்க டிஎம்கே, அரசு மருத்துவ மதுரை மெடிக்கல் காலேஜ், இவரும் குழந்தைகள் நல சிறப்பு. என்னப்பா அது? கவி அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு பெண்ணும், கவின் அப்படின்ற பேர்ல ஒரு ஆணும் டாக்டர் ஆயிருக்கிறாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா ரெண்டும் ஒரே ஐடிங்க. கோடு போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க. ரெண்டுமே ஒரே ஐடி. அப்போ அந்த தேர்தல் சமயத்துல இவங்க இந்த ஃபேக் ஐடி வச்சு என்ன நேரேட்டிவ் செட் பண்ணாங்க அப்படின்னா, பயங்கரமான ஒரு நல்லாட்சி வரப்போகுது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து கலைஞரால டாக்டர் ஆனவங்க, நாங்கெல்லாம் ஈவேராவால டாக்டர் ஆனவங்க அப்படின்னு சொல்லி இவங்க சும்மாவே இவங்கெல்லாம் டாக்டரும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. 200 ஊபிஸ் ஃபேக் ஐடி. அதுல இருக்கிற மூஞ்சி எதுவுமே அவங்க மூஞ்சி கிடையாது. ஆனா இப்படி ஒரு இதை உருவாக்கி பரப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தோழர், வாழ்த்துக்கள் தோழி, பெருமை அடைகிறேன் தோழின்னு சொல்லி கமெண்ட் போட்டு இருப்பாங்க மத்த ஊபிஸ் எல்லாம். அவங்களுக்கும் தெரியும் அது ஃபேக் ஐடின்ட்டு. அப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நடிகை ஓவியான்ற பேர்ல ஆகட்டும், டிவிகே ஹெட் ஆபீஸ் அப்படின்ற பேர்ல ஆகட்டும், அவங்களே பேஜஸை ரன் பண்ணிக்கிட்டு, அவங்களே இந்த மாதிரி சல்லித்தனமான வேலையை பண்ணிட்டு, அதை அவர்களே கண்டித்து கொண்டு குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. புரியுதா எவ்வளவு ஆர்கனைஸ்டா இவங்களுடைய வேலை நடக்குதுன்ட்டு? மக்கள் என்ன மேட்டர் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. எது வந்தாலும் டக்குன்னு எடுத்துறாங்க. எடுத்து இவங்க அம்பலப்படுத்திடுறாங்க. அதனால அசிங்கப்பட்டு இவங்க நிக்கிறாங்க. நான் இந்த கரூர் விவகாரத்துல விஜய் அவர்கள் தரப்பு கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். என்ன ஆனாலும் சரி, யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, அது ஸ்ட்ராட்டஜி டீம், அவங்க இவங்க கூட இருக்கிறவங்க, லெஃப்ட்ல இருக்கிறவங்க, ரைட்ல இருக்கிறவங்க, யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, அது என்ன தடைகள் வந்தாலும் சரி, எப்படியாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கரூருக்கு நேர்ல போயிட்டு அந்த மக்களை பார்த்துருங்க. அவங்களை ஒரு இடத்துல வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனா கரூருக்கு போகாம மட்டும் இருந்துடாதீங்க. அது மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா உங்களை பயங்கரமா அதை வச்சு மறுபடியும் சைக்கோ, அது இது பண்ணையாருன்னு சொல்லி ஃப்ரேம் பண்றதுக்கான வேலைகள் தான் உங்களை வரவிடாம தடுக்கவும் தடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் போறேன்னு கேள்வியும் கேட்கற இந்த அரசியல் சுத்தி நடந்துட்டு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. எதுக்காகவும் இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.